நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாகும் பெண்ணூறு ஆனாய் போற்றி, அண்ணா போற்றி, முதற்கடலே போற்றி, கனகதிரளே போற்றி, இலை மலையானே போற்றி போற்றி, அழகம்மை சித்தநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் வாருடைந்தாய் பரந்தாய் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, தந்திரம் ஆனாய் போற்றி, தூய நற்சூரியானவர் போற்றி போற்றி, பார்வையால் வேறுபடுத்துதல், நீர் கொண்டு தெளித்தல், உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்திய ஆற்றலை அமைதிப்படுத்துதல், காவாய் கனகதிரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, மாலை எழுந்த மதியே போற்றி, மன்னியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நல்லதொரு இறைவனுக்குரிய வழிபாடாக விளங்கக்கூடிய அமலுக்கு ஏற்றுகின்ற அருள் வழிபாடு. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது. சூழொளி விளக்கே சோதியே சுடரே சூழொளி விளக்கே, சுரிகுழல் பனை முலை மடந்தை, பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய், பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய், மங்கையத்து மாலும் அறியார் நிதியே, நெறியே அடியே நாதரி தலைத்தால் அருந்துவே என்று அருளாயே, பாதியே அடியே நாதரி தலைத்தால் அருந்துவே என்று அருளாயே, நீதியே அடியே நாதரி தலைத்தால் அருந்துவே என்று அருளாயே, ஆதியே அடியே நாதரி தலைத்தால் அருந்துவே என்று அருளாயே. நாமலயம் மன்னா போற்றி, முதற்கடலே போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒன்னொன்னா விளக்கு திருவடிகள் வைங்கம்மா. ஓம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, சுடராய் நின்ற இறைவா போற்றி, மழுவாட்படையாய் போற்றி, சொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அடியாய் போற்றி, கற்றார் இடும்பை களைவாய் போற்றி, நரணமைதாய் போற்றி, நீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி. கொஞ்சம் சத்தமா தான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க, கூட்டத்துல இருக்குங்க, 2 பேரும் சொல்லுங்க, சொல்றது திருப்பி சொல்லுங்க.
கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ மரம் தருவாய். மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வும் அறிய ஆடா மணி ஒளி சோதியே பூவில் அமர்ந்தவளே. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்காக இந்த நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த நிகழ்வுல முதற்கண்ணாக நாம திருவிளக்கேற்றி வச்சிருக்கிறோம். இந்த விளக்கு என்றும் அணையா விளக்கா இருக்கணும். நீங்க எடுத்திருக்கிற முயற்சி மேலும் மேலும் மேலோங்கணும். மனத்தான் கண்டாய் மறை காட்டு உரையும் மணாளன் தானே. இறைவனுடைய ஆணையாக கருதி இன்றைய நாளில் இந்த நல்லதொரு இல்லத்திலே நதிகள் அறக்கட்டளை என்ற அமைப்பின் சார்பாக இயலாதவருக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையிலே இந்த நிறுவனம் துவக்கப்பட்டு சில பொதுப்பணிகள் செய்து இன்றைய நாளில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் நோயில் வருந்தாமல் இருக்க தங்களால் முடிந்த அளவு இலவச மருத்துவத்தை அளிக்க வேண்டும் என்று நதிகள் அறக்கட்டளை முன்வந்து இந்த நிகழ்வு நாம் செய்ய வேண்டும். செய்வதற்கு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் இது செய்ய முடியும் என நினைந்த அன்பர் பெருமக்கள் ஒன்று கூடி முதற்கண்ணாக இந்த மருத்துவமனை ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த இல்லத்தில் சிவபெருமானை அழைத்து அமர வைத்து அதன் பிறகு நாம் தொண்டுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்பர் பெருமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி நினைக்க சித்தநாத பெருமானின் திருவருளோடு இந்த இல்லத்தில் சித்தநாத பெருமான் தீர்க்கமாக தானும் தன் தையலுமாக அழகம்மையும் சித்தநாத பெருமானும் இங்கே எழுந்தருளி யாம் இருக்கின்றோம் தொண்டுகளை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அருள் கொடுக்கக்கூடிய நிலையினை பெற்று தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்ற சேவைகளையும் தொண்டுகளையும் செய்ய இருக்கின்றோம். அதற்கு இங்கே கலசத்தின் கண் சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருள இருக்கின்றார்கள். இந்த நல்லதொரு நிகழ்வு மிக அற்புதமான முறையில் திருநெறிய தீந்தமிழ் என்று சொல்லக்கூடிய திருமுறை என்ற மந்திரங்களை கொண்டு நடைபெற உள்ளது. அன்பர் பெருமக்கள் வெளியில் இருந்தும் கேட்கலாம். நல்லா இங்கே ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஒலிபெருக்கியோடு. இந்த நிகழ்வினை செவி வாங்கி கொண்டு சிவபெருமானை நெஞ்சில் நிறுத்தி கொண்டால் நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு கிடைக்கும் என்று சொல்லி இந்த வழிபாட்டினை தொடங்குகின்றோம். இந்த வழிபாட்டினை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கிய பிறகு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும். வேள்வி ஆசிரியர் குரு வழிபாட்டுக்கு ஆயத்தியமாகுதல். அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தம் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு குருவின் திருவேணிகான் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி சீராண்ட கடைந்த நகர் மறைஞான சம்பந்தன் இடத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி உடைய மந்து நான் மறையாரங்க முதல் கற்றை கேள்வி அல்லார்கள் ஆழ்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவர் தொடக்கை வெல்வார் சோம
சோமசுந்தர துணையடி போற்றி மறைமலை அடிகள் மலரடி போற்றி மலியளவழகர் இணையடி போற்றி உரைமலி ஆடலரசு பொற்றாள் போற்றி குருநாதர் ஒளியர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி. குருநாதரை வணங்கி இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் இந்த நதிநீற்றுக்கு உபச்சாரங்கள் என்று சொல்லக்கூடிய உபச்சாரங்களை செய்து என்று சொல்லக்கூடிய பசு கொடுத்த 5 பொருள் இங்கே அமர்த்திருக்கின்றார்கள். பால், தயிர், கோமயம், கோசலம், நெய் என்று சொல்லக்கூடிய 5 பொருளும் இங்கே அமர்த்திருக்கின்றார்கள். அந்த 5 பொருளுக்கும் வழிபாடு செய்து அந்த 5 பொருளையும் நதிநீற்றோடு கலந்து மாவிலையினாலும் தற்பையினாலும் சுழற்றி அதனை அருள்நீராக மாற்றி அத்திரம்மாவன அஞ்செழுத்துமே என சொல்லி தெளித்தால் இந்த இடம் தூய்மையாகும் என்று பெரியவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். ஆகவே இடம் தூய்மையாகும் பொருட்டு பாரத கண்டத்திலே ஓடக்கூடிய புண்ணிய நதிகளை சிறியதொரு கலசத்தில் எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு. எங்கும் நிமிர்ந்தாதாமே நீர் வழி தீ ஆகாசம் ஆனார்தாமே கொன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே கோலப்பழனை உடையார்தாமே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருநாலங்காடு உரையும் செல்வதாமே பள்ளி மீறிய சிவனே போற்றி கண்ணீர் பெருங்கடல் பொன்னே போற்றி அதிபதி நிறைவே போற்றி மகர வாகன மகிழ்ந்தாய் போற்றி தடயமரு வனிதை போற்றி கங்கை என்னும் மங்கை போற்றி யமுனை நதி எனும் நல்லாய் போற்றி நர்மதை நதியாய் நல்லருள் போற்றி நதியின் சிறப்பே போற்றி காவிரி நதியாய் காப்பாய் போற்றி நதி நங்காய் போற்றி ஆண் பொருணை அரசி போற்றி பொருணை தாயே போற்றி போற்றி. முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆடுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவியிலால் எம் கோமா நண்பருக்கு முன்னே அருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். தாங்கள் தொடர்புமானே இந்த புண்ணிய பூசனை நிகழும் காலத்தும் இக்காலத்தும் எக்காலத்தும் தூய்மை நிலைநிறுத்தி அத்தூய்மை என்றும் நீங்காதிருக்க அருள் செய்ய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடி தாமரைகளை மலர் கொண்டு வழிபாடு செய்கின்றோம். போற்றிவோம் நமச்சிவாய. ஈண்டு தீவினை யாவையும் நீக்கி இன்பமே தரும் புண்ணிய தீர்த்தம் வேண்டினார் தமக்கீர்த்தனாய் விளங்கு தீர்த்தம் மங்கள தீர்த்தம் நீண்ட காப்புடை தீர்த்தம் மூன்று உலகில் நிகழ்ந்து சார்வ தீர்த்தமே முதலா ஆண்டு நீடிய தீர்த்தம் எண்ணிலவும் அமர நாட்டவர் ஆடுதல் ஒழியா செல்வா ஆணைந்து வழிபாடு. பாவமும் பழி பற்றற வேண்டுவே ஆவில் அன்று வந்து ஆடும் அவன் கழல் தேவராய் மிகவும் மகிழ்ந்து உள்குவின் காவலாளன் கலந்து அருள் செய்யுமே பூவின கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின கருங்கலம் கோட்டமில்லது நாவின கருங்கலம் நமச்சிவாயவே நாவின கருங்கலம் நமச்சிவாயவே. அறிவாகி எழலாகியவையுமாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவுக்கோர் நற்றமாகி புலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செடுஞ்சுடராய் மடிகள் நின்றவாறே சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர்
கடலில் பாட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மற்று பற்றனக்கின்றேனின் திருப்பாதமே மடம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதினேன் கற்றவர் தோழி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பின்னக பித்தனை பிறப்பில்லியை பானுலாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நாணனை தொண்டன் பூரன் சொல் இவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே. சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. ஓம் அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. ஓம் வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு 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 அத்திரம் ஆவன அஞ்செழுத்துமே. வாங்க ஒரு ஆள் சும்மா கையில வாங்க எல்லாரும் தெரிஞ்சு விடுங்க. இந்த இடத்தை தூய்மை செய்திருக்கின்ற நல்ல நேரத்தில் நம் பெரியவர்கள் எத்தகைய வழிபாட்டினை செய்தாலும் விநாயக பெருமானை வணங்கிய பிறகு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே இந்த நல்லதொரு நதிகள் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பெருமானுடைய கருணை வேண்டும் என்று பெருமானுக்கு வேள்வி செய்ய முன்வந்துள்ளார்கள். இந்த வேள்வியானது சிறப்புற நடைபெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒன்று கூடி விநாயக பெருமானை வணங்கக்கூடிய நேரம் இது. நாம் எல்லோரும் உடன் வழி போய் திருகும் உளத்தான் நினைவெடுக்கும் சேயாய் வருக மையாண்ட செல்வா வருக மையின்ற சிறுவா வருக வருகும் அமுதே வருக உயிர் பைங்கூழ் தடைக்க கருணை மழை பரப்பும் முகிலே வருக வருக வரை கிடித்த முருக வேட்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே. சிவகாமி தாய்தன் செல்வா போற்றி அனங்கட்கு தலைவா போற்றி சித்தி புத்திகள் மணாளா போற்றி இருதினை பொருளிலும் இலங்குவை போற்றி என் நெஞ்சில் நிற்பாய் போற்றி புத்தியில் பொருள் புலப்படுத்துவாய் போற்றி மனத்தகத்துதித்த மணியே போற்றி அரசமர நிழல் அமர்ந்தாய் போற்றி முகத்து ஐகரா போற்றி அங்குசம் ஏந்து கை அரசே போற்றி சார்ந்த மார்பா போற்றி நங்கைக்கு ஒரு மகவு ஆனாய் போற்றி ஞானம் தரும் மொழியே போற்றி எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி போற்றி.
நாளும் அடிபரவ மங்குள் மதி தவள் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலாய் சீர்கொள் செங்காட்டங் குடியதனுள் கங்குல் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. வாழைக்கணி பலவின்கணி மாங்கனி தாம் சிறந்த கூழை சுரல் குழை அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் துரத்தும் பேழை பெரும் பயிற்றொடும் புகுந்து என் உளபெரியான் வேழ திருமுகத்து செங்கர்மே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லார் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து எடுக்கும் மாக்கதையின் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்மொழி கடற்களிற்றையே கருத்துள் இருத்துவாம். நல்லார் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் துணைவரே. அண்ணே இந்த அமைப்பில் இருக்கிற சொல்றத திருப்பி சொல்லுங்க. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கத்தை காட்டுகின்ற விநாயக பெருமானே நாளும் ஓடும் நன்னிலை பொருந்திய பொன்னான நாளில் இந்த இல்லத்தில் இயலாதவர்க்கு இயன்றதை செய்வோம் என்ற நினைப்போடு நதிகள் சார்பாக மருத்துவமனை ஆரம்பிக்க உள்ளோம். விநாயக பெருமானே இந்த மருத்துவமனையை தாங்களே முன்னின்று நடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். விநாயக பெருமானே அந்த நிகழ்வினை பொருட்டு தற்பொழுது இந்த இல்லத்தில் தங்களுடைய தாய் தந்தையருக்கு ஒரு கால வேள்வி செய்ய வந்துள்ளோம். விநாயக பெருமானே வேள்வி வழிபாட்டினையும் தாங்களே முன்னின்று நடத்தித் தர வேண்டும் என்று எங்கள் கையில் உள்ள மலர்களை கொண்டு வழிபாடு செய்கின்றோம். போற்றிவோம் நமச்சிவாய. வணக்கம் மருத்துவமா திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆணை முகத்தால் ஆணோரும் காதலால் ஆர்த்தி பண்ணுங்க என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் எல்லாரும் எந்தபடி அப்படியே வணங்கிங்க. ஆமா அப்படியே பெருமானை வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நற்பதமே ஞான மூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை நிற்பது ஒத்து நிலையில்லா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லே கனகமாயிரத்தியம் கடவுளாயே. பெருமானே
பெருமாட்டி எழுதுகிறது இந்த காட்சி. ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளசிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளவன் பிடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குடற்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருக மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக. பெருமானுக்கு திருவடிக்கு நீர், உட்கொள்ள நீர், உச்சிக்கு நீர் என்ற வகையிலே முன்னேறி கொடுத்து பெருமானுடைய கலைகளை பதிய வைக்கின்ற அருள் வழிபாடு. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளசடை மேலிளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ் குன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குடைதோடு கலந்து தோன்றும் எடியேறு கலைத்துருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனாக்கே பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனாக்கே. அருள் தரும் அழகம்மை தாயாருடன் அமர் சித்தநாத பெருமான் திருவடிகள் தரும் கற்பகாம்பாளம்மையுடன் அமர் கபாலீச்சரத்து பெருமான் கடலடிகள் அருள் தரும் வடிவுடை அம்மை உடனமர் படம்பக்கநாதர் திருவடிகள் அருள் தரும் கொடியுடை நாயகி அம்மையுடன் அமர் மாசிலாமணீஸ்வரர் திருவடிகள் அருள் தரும் பாலாம்பிகை அம்மையுடன் அமர் வேதபுரீஸ்வரர் திருவடிகள் மலையானே போற்றி போற்றி. எழுந்தருள்வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு மங்களப் பொருட்களாகிய திருநீர், சந்தனம், குங்குமம் சாத்துகின்ற வழிபாடு. முதலில் திருநீர் அணிவிக்கின்ற வழிபாடு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சிந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே சாந்தின் சுந்தர போற்றி கரிய சிவமே போற்றி தோய்ந்த மார்பா போற்றி போற்றி தோய்ந்த மார்பா போற்றி போற்றி. இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுகின்றனர். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வேனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் எம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர்கிடலுமா அம்மையே சீமலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே. எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு உபச்சாரங்களாகிய நரம்புகை, ஒற்றை விளக்கு, அமுது ஆகிய வழிபாடுகள். ஓம் சலம்பு வடுதூபம் மரத்தறியே தலையில் பரிமன்றுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை சகிஷ்டருளாய் அலந்தே நடிகே நதியில் கிடில வீரட்டாடத்துறை அம்மானே. உள்ளம் பெருங்கோயில் மூடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே கள்ளம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பொமிசை என் அன்பு ஆலிக்கும் ஆறு கண்டு என்புற என்னும் பாலிக்குமோ இப்பிறவியே என்னும் பாலிக்குமோ இப்பிறவியால்தான் அமுது செய்தானே ஆதியை அமரத் தொழுதி ஏற்றும் தீவன்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவதம் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கம்பகம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே. என்றும் இன்பம் பெரும் கேள்வினால் ஒன்று காதலில் உள்ளமும் மன்றுட
கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் வென்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி. உள்ளே ஒளித்தாய் போற்றி. ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. ஆண்டாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி. ஆண்டாகி எங்கும் கலந்தாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. எடுத்தும் சொல் ஆனாய் போற்றி. சிந்தை நீங்கா இறைவா போற்றி. பின்னும் நிலனும் தியானாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. மணியாகி நின்றாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. போதாதே வேதமுடந்தாய் போற்றி. இலங்கை தன்னை போற்றி. இறைவிரலால் வைத்து வந்த ஈசா போற்றி. இசையின் சொல் கேட்டாய் போற்றி. பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி. உலகிற்கு நின்றாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருப்புமலர்கடி மலர்வும் குழல் போற்றி. தெரிய தொடித்தோள் போற்றி. குருவ சிலை போற்றி. கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. திருப்புமணம் குழைச்சி என்னை எடுத்து ஆண்ட அங்கேற்க நிம்பிராட்டி அரும்பு மிளனரை போற்றி. ஆரணன் நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி. பன்னீர் கரத்தாய் போற்றி. பசும் பன்மாமையிலாய் போற்றி. கருணையாரும் கப்பரமோளே போற்றி. கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றி. கண்ணே கண்ணில் இருக்குமா மணியே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாயினும் நல்ல தலைவர் அடியார் தம்மடி போற்றி இசைப்பார்கள். வாயினும் மனத்தும் மருவி நின்ற வேளார் மாண்பினர் காண்பல வேட நோயிலும் தீனியும் தொழலபால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞானம். பராய்த்திரமேவிய வரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு பேரொளி வழிபாடு. திருச்சிற்றம்பலம். அம்பலம். கற்பனை கடந்த சோதி பேசுமா பாருங்க. எம்பி எம்எல்ஏ முதலமைச்சரோட இன்னும் மோடியை விட பெரிய ஆளுங்க வந்து உக்காந்து இருக்கிறாங்க. அந்த நினைப்பு நமக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கணும். அமைதியா ஒரு ஜாடையில சொல்லுங்க. இங்கே இந்த வேள்வினை செய்யக்கூடிய பெருமகனார் இந்த வேள்வினை தாம் செய்யவில்லை என்றும் தனக்கு தீக்க செய்து வைத்த குருநாதரே வந்து செய்கின்றார் என்றும் தன்னுடைய புருவ மத்தியிலே குருநாதரை நினைத்து அமர்த்தி இந்த தூள உடம்பை சூக்கும உடம்பாக மாற்றிக்கொண்டு அதன் பிறகு அவர் வேள்வி செய்ய இருக்கின்றார். அவருடைய தூள உடம்பை சூக்கும உடம்பாக மாற்றுகின்ற வகையிலே சிவகம் பாவனை செய்கின்ற நேரம். தபம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்று வெறுத்திடவே. பேயாய் திரிந்து எய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன். பேயார் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லே நிழலாமே ஆடக மதுரை அரசே போற்றி. இலங்கை குருமணி போற்றி. இந்திரன் எழுந்தருள்க, அக்கினி எழுந்தருள்க, புற்றுவன் எழுந்தருள்க, மரணன் எழுந்தருள்க, வாயு எழுந்தருள்க, குபேரன் எழுந்தருள்க, ஈசானன் எழுந்தருள்க, நான்கண் எழுந்தருள்க, பெருமாள் எழுந்தருள்க. ஓம் ஆதார சக்தி போற்றி. ஓம் ஆமை இருக்கை போற்றி, மரம் இருக்கை போற்றி, சிம்மை இருக்கை போற்றி, யோக இருக்கை போற்றி, தாமரை இருக்கை போற்றி, மண்டலம் போற்றி, மண்டலம் போற்றி, அக்னி மண்டலம் போற்றி, பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. நெருப்பையிடமாக கொண்டு பெருமான் எழுந்தருள்கின்ற காட்சி.
நீரணி பவளக் குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோ நெருப்பேன் வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீராரணி சடையம் அற்புத கூத்தாம் பொன்சை அம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை துண்டனே இசையுமாறு இசையே திருவேள்வியில் எழுந்தருள்க எழுந்தருள்க நின்றருள்க வீடு தவித்தருள்க பேரொலி கேட்டருள்க இசை காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள்க சக்தி திடுவை குறி கண்டருள்க கண்டருள்க விலை சூழ குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பால்மணி குறி கண்டு அருள்க அருள்க ஓம் பரடைந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி இடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அருக்கணில் சோதி அமைத்தோன் போற்றி தகு மதியில் தன்மை வைத்தோன் போற்றி திரள் தீயில் வெம்மை செய்தோன் போற்றி சோதியாய் தோன்றும் உருவமே போற்றி போற்றி நிலம் நெருப்பு ஏழ்வு செம்பு பகலோன் உலனாய மைந்தனோடு என்பகையாய் புலந்து நின்றான் உலகு ஏழியன பத்தியன தான் ஒருவனுமே பலவாடி நின்றவா நோக்கம் ஆடா பலவாடி நின்றவா நோக்கம் ஆடாமோ இந்த தோத்திர அட்டகத்தின் பெருமைக்கு இன்னொரு பெயர் உண்டு, காரிய சித்தி மாலை. இந்த நம்ம சொல்ல இருக்கிற மந்திரத்துக்கு பேரு காரிய சித்தி மாலை. ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லி காரியத்தை செய்தால் கைகூடும் என்று கச்சியப்ப முனிவர் அருளை செய்திருக்கின்றால் அத்தகைய மந்திரத்தை வேள்விக்கு மந்திரமாக விண்ணப்பிக்கப்படுகிறது. ஓம் பந்தம் அகற்றும் அனந்த குணம் பரப்பும் எவன் வாழ்வதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கலக்குமோ, சந்த மரம் யாகமம் கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றார். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாமொழியாவன், உலகம் புரியும் விடைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும், இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும், பஞ்சி எனமாயும் தொடர்கள் உயிரும் சிவனர் எவன் அருளால் சுரர்வாழ் பதியும் முறை செய்யும், கடவுள் முதல்வர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவுறும், அத்தடவு மறுப்பு கணபதி பொற்சரணம் சரணம் சரணம் அடைகின்றாம். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கருணை கணபதியை கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவின் ஒட்டி விடுவிப்பான் எவன், அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். வேதம் அளந்தும் அறிவறிய விகிருதன் யாவன், வெடுத்தகைய வேத முடிவில் அடம் நவிலும் விமலன் யாவன், விலங்கு பரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன், என் குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான். மண்ணில் ஓர் ஐங்குணம் ஆகி வதிவான் எவன், நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயின் மூன்றாய் நவில்வான் எவன், வழியின் என்னும் இரண்டு குணமாகி ஏவான் எவன், வானிடையே அன்பில் சரணம் அடைகின்றான். பாச அறிவில் பசு அறிவில் பற்றுக்கு அரிய பரஞ்ஞாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அரண்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்று மேலாம் அறிவான தேசன் எவன், அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றான். அருள் தரும் மதுரை முக்குருணி பிள்ளையார் திருவடிகள், அருள் தரும் ஆழத்து பிள்ளையார் திருவடிகள், அருள் தரும் முத்து பிள்ளையார் திருவடிகள். திருவேள்வியிலே மூத்த பிள்ளையாராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி இருக்கக்கூடிய சூழலில் இளைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கந்தவேளை வணங்குகின்ற நேரம். உல்லாச நிராகுல யோகஈத சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா முருகா சொல்லாய் சுரபூபதியே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. புத்தவளே புவனம் 14 பொத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே, என்றும் மூவா முகந்தன் இளையவளே,
மாத்தவளே நின்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பது காதில்வன் குடையோடு கலந்து தோன்றும் ஏறுகளின் திருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தையும் புனிதனார்க்கே ஆரொருவர் உருகுவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூன்முலைனன் மங்கை தன்னை மகிழ்ந்து ஒருபால் வைத்து வந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடல் இலங்கை அரக்கர் கோனை நெரு நெருன அடத்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தையும் புனிதனார்க்கே அருள் தரும் என்னையால் அம்மையுடன் திருப்புவனநாத திருவடிகள் போற்றி போற்றி ஓம் வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வழி வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் ஆணைந்தும் ஆடினான்கான் ஐயன்கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன்கான் ஆனவனுக்கு அருள் செய்தான்கான் கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான் சென்றடையா செல்வன் தான்கான் சிவனவன்கான் சிவபுரத்து எம் செல்வன்தானே கலையாரும் உலங்கம் ஆயினான்கான் தலைவயிலும் கருத்தன்கான் திருத்தமாகி மலையாகி மறிகடலில் துண்டு நின்ற மண்ணாகி விண்ணாகி நின்றான் தான்கான் தலையாய மலையெடுத்த தகவிலோடே தகர்ந்து விழ ஒரு விரலால் சாதித்து ஆண்ட சிலையாரும் மடமகள் ஓர் கூரன்தான் சிவபுரத்து எம் செல்வன்தானே நிறை சிங்காரவல்லி தாயாருடன் நம்ம சிவபுரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி நீரேறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேல் ஒற்றை கண் இருந்தான் கண்டாய் ஊராக உமைபாகம் கொண்டான் தயிரினால் அப்படியே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிபட்டு அழுங்கு வேணுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்ய கோணகாந்தன் தளி புரியிரே இறைவனுக்கு வேள்வியிலே தேனினால் அப்படியே வாட நாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமாயிரு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேனை பாழ்தை நாட்டு வந்தானே தேவனே திருவாவடுதுறையுள்ள ஆணையே என அஞ்சலென்றருளாய் ஆரணக்கு உறவு அமர்கள் ஏரே அடித்துணை மருந்தே வாழ்வே போற்றி போற்றி அருள் தரும் அழகமை தாயாருடன் நம்ம சித்தநாத பெருமான் கடலடிகள் போற்றி போற்றி இங்கே இறைவனை வணங்கக்கூடிய வகையிலே வேள்விகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம மண்ணுலகத்துல மானுட சட்டை தாங்கி இருக்கின்ற நமக்கெல்லாம் பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடவுள் நம்மளை மட்டும் இப்படி வச்சுட்டாரு, கடவுள் நம்மளை மட்டும் இப்படி வச்சுட்டாருன்னு எல்லாருக்கும் வருது. ஆனா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா வினைதான் காரணம் என்று சொல்லுகின்றார்கள் நம் அருளாளர்கள். சும்மா தன் வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாம் செய்விப்பது சிவனருள் என்றால் எய்தவனை நாடியிரு. நம்ம போன பிறவியில செஞ்ச வினையின் அடிப்படையில தான் நமக்கு இன்னைக்கு இந்த மனித வாழ்க்கையில பிடிகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று அருளாளர்கள் சொல்லுகின்றார்கள். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே மருந்து எய்தவனை நாடியிரு. சிவபெருமானை நீங்க நாடிட்டீங்கன்னா சிவபெருமான் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அருளாளர்கள் சொல்றாங்க. ஆகவே பெருமானை நாடலாம். அதற்காக இந்த வழிபாட்டுகள் எல்லாம் கலந்து கொண்டால் என்ன கிடைக்கும்? மானுட வாழ்க்கையில நமக்கு நல்ல மனுஷன்ற பேர் கிடைக்கும். நிச்சயமா நீங்க சிவனை வணங்கினீங்கன்னா நல்ல மனுஷன்ற பேர் கிடைக்கும். சொத்து பணம் அதெல்லாம் அப்புறம், அதுவும் கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டாரு. சிவத்தை வணங்கினால் அதை போறாருங்க அவர், அந்த மனிதர், அவர் அந்த ஐயா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல மனிதர்களாக நம்மை சிவபெருமான் வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக திரு ஞான சம்பந்த பெருமான் தில்லையிலே நடராச பெருமானுடைய முன்னே விண்ணப்பம் செய்த மந்திரத்தை வேள்விக்கு மந்திரமாக விண்ணப்பிக்கப்படுகின்றது. கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்க்கில்லை சிற்றம் பலமேய முத்தாய்வந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றாரின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவே திரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பிறப்பில் பெருமானை பின்தாள் தடையானை மரப்பிலார் கண்டே மையல் தீர்வாரே ஐயாரும் கண்ணார்
பொய்யா மறைபாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் முறை கோயில் சிற்றம்பலம் தானே இறைவன் கொடிமாட நெற்றி நேர்த்தீண்ட பிறை வந்திரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறை மண்டரையோவா சிற்றம்பலமேய இறைவன் கடலேத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வ மகிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே கருமாம் களிர்மேனி மாதோர் பாகமாம் திருமாத்தில்லையுள் சிற்றம்பலமேய கருமான் மொழியாடை மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சில்லையாலைதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே ஊர்வாலரக்கன் தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலமேய நீராசடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே கோணா கணையானும் குளிர் தாமரையானும் காணார் கடல் ஏத்த கணலாய் ஓங்கினார் கண்ணலாய் ஓங்கினான் சேனார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேத்த மானா நோயெல்லாம் மாளமாயுமே பட்டை துவராடை படிவம் கொண்டாடும் முட்டை கட்டூரை மொழிவை சம்பலமேய சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே அருள்தம் சிவகாமி அம்மையுடன் நமக்கு ஆனந்தமா நடராச பெருமான் கடலடிகள் போற்றி போற்றி. வர இருக்கின்ற மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் வினையை அறுக்கக்கூடிய வகையிலே மந்திரத்தை விண்ணப்பம் செய்திருக்கின்ற சூழலில் நாம் முன்னமே சொன்னதை போல் நாம் முற்பிறப்பிலே செய்த தவத்தின் காரணமாகத்தான் இப்பிறவில் நமக்கு நல்வினையும் தீவினையும் கிட்டுகின்றது. ஆகவே அந்த வினைகள் அறக்கூடிய வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மந்திரத்தை வேள்விக்கு மந்திரமாகவும் எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோய்கள் தீர வேண்டும் என்றும் மந்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. இந்த மந்திரம் போன பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் அகற்றக்கூடியது என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகின்றார்கள். மந்திரத்தை உற்று கேட்போமாக. வினையாம் என்று சொல்லும் அகுதறிவே உயிரினை நாடாதிருப்பதும் உந்தம கூடமன்றே கைவினை செய்து பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம் காவினை எட்டும் குழப்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையாயில் மூன்றெரித்தீர் என்று இது பொழுதும் பூவினை
வினைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலையாவணம் கொண்டமையாண்ட விரிசடையே இலத்தலை சோலம் கண்டும் மழு பொந்தி வையுடையே சிலத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றிரு போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன மூன்றுடைய கடலடைந்தோ திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மற்றினையில்லா மலை திரண்டன்னத்தின் தோளுடையே இற்றமையாட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளும் தொற்றுணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோ செற்றமை தேவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றியம் ஆவியை வற்புறுக்கி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்த மையேத்தும் பணியடியோ சிறப்பில் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கடலடிக்கே உருகி மலர் கொடு வந்துமையே நாமடியோ தெருவில் அரக்கனை சீரில் அடத்தருள் செய்தவரே திருவில் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் நாற்ற மலர் திசை நான் முகன் நாரணன் நாமடியோ சீத்தமதாம் வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இரு தலை போகமும் பற்றும் விட்டார் பக்கமல் ஒன்றை புரிதடை ஈரடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணிய செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோணடிக்கும் திறமையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோடுவரே நிறைந்த உலகினில் வானவர் கோடும் கூடுவரே அருள்தரும் அழகம்மை தாயாருடன் நம்ம சித்தநாத பெருமான் கடலடிகள் வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் அடியார் பெருமக்களுடைய அருளில் இடர்களை களைய வேண்டும் என்று அருளி செய்த மந்திரத்தை வேள்விக்கு மந்திரமாக விண்ணப்பம் செய்து வேள்வி நிறைவுற உள்ளது. இங்கே ஞான சம்பந்த பெருந்தகை அருளி செய்து 1ஆம் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் திரையுடையாய் பிங்ககனே என்று உனை பேசினல்லால் குறையுடையாய் குற்றமுறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கள்ளம் மேயவனே கணித்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை பிணைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோ பாடல் பேணியிரா பகலும் நினைத்தெழுவார் இடர்களையார் தோத்திரமோ நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்கணம் மேயவனே நீடவல்ல வாசடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுர கோணலத்தால் நாடவல்ல பணவன் மலை ஞான சம்பந்த சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே அருள் தரும் கற்பகாம்பாள் அம்மையுடன் அவர் கபாலீச்சரத்து பெருமான் கடலடிகள் போற்றி சார்ந்த பெரியவர்களே, இந்த நிகழ்வு
இங்கே ஒரு மருத்துவமனை துவங்க வேண்டும். மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரக்கூடிய அன்பர்களும் பெருமக்கள் நலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கின்றது. வேள்வியிலே அதற்குரிய மந்திரங்களை விண்ணப்பம் செய்துள்ளோம். மேலும் இந்த வினை ஊட்டுவது யார் என்றால் நவக்கோள்கள், நவக்கிரகங்கள். அத்தகைய நவக்கிரகங்களினாலே நமக்கு இடையூறுகள் வாராதிருக்க வேண்டும் என்றும் ஞானசம்பந்தர் வெந்தகை அருளி செய்த மந்திரத்தை முன்னும் பின்னுமாக இங்கே விண்ணப்பம் செய்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நிறையவி என்று சொல்லக்கூடிய பூரண ஆகுதியை கொடுத்து பூரணாகுதியை கொடுத்த பிறகு இறைவனை திருவேள்வியிலே வணங்கி பிறகு வேள்வியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய ஆற்றலை திருக்கலசத்திற்கு எடுத்து சென்று திருக்கலசத்திலே பெருமானுக்கு உபச்சாரங்கள் செய்து நிகழ்வுகள் முடிவர உள்ளது. வேள்விக்கு மந்திரமாக கோளொரு பதிகம் விண்ணப்பிக்கப்படுகின்றது. ஒரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல தீனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேளணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிப்பாக இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழிகொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வள செம்பொன்னிங்கும் நிகழ நாள் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யாத சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. அருள் தரும் சுந்தரேஸ்வர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அழகம்மை உடனாய் அருள்மிகு சித்தநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் ஏழவார் குழலியம்மை உடனாய் அருளை போற்றி. அருள் தரும் கற்பகாம்பாலம்மை உடனாய் அருள்மிகு மேலை கவாடிச்சர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நாளாய போகாமே மஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரணாகம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்குமவன் கோழிலியம் பெருமானே நம்பனை நல்லடியார்கள் நாமுடைய. இதை எல்லோரும் கண்ணுற வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இருந்த இடத்துல அப்படியே இருந்து பார்த்து வணங்கிக்கிங்க. இடம் ரொம்ப சிக்கனமா இருக்குது, அதனால எல்லாரும் இருந்த இடத்துல இருந்தபடி இருந்து வணங்கிக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு கொடுக்கப்படுகின்றது. கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் களி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் குற்றம் உடைத்தாய் போற்றி கோயிலா என் துந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு நின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் தேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே புல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திரு ஐயாரகலாத செம்பொரு சோதி திருவ
அழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோவில் சென்றேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழிருப்ப அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே இன்றும் இந்த பெருங்கினால் ஒன்று ஆதரித்து உள்ளமும் இடம் வந்துள்ளார் அடியார் அவர் மாண்புகள் இன்றது எங்கும் நிலவி உலகலாம். அன்பு சார்ந்த பெரியோர்களே, இறைவனை வேள்விகுண்டத்திலே அமர்த்தி வேள்விகுண்டத்திலே இறைவனுக்கு ஆகுதி பொருட்களை எல்லாம் அபிடேக பொருட்களாக மாற்றி அபிடேகம் செய்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் இறைவனை மீண்டும் திருக்கலசத்திற்கு எடுத்து செல்லுகின்ற வழிபாடு கலைகளின் மூலமாக பூவினாலும் தற்பை புல்லினாலும் நீரினாலும் உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் வாரி சொரிந்து எடுத்து மீண்டும் திருக்கலசத்தில் சேர்க்கின்ற வழிபாடு. சடங்கது செய்து தவம் புரிவார்கள் கடந்தடில் உள்ளே கருதுவராயின் தொடர்ந்து எழு சோதி துளைவடி ஏறி அடங்கிடும் அன்பினதுக்கு ஆயிழைப்பாலே அது படச்சுவையன முதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியான் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோசம் அங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொடுமாறு கேட்போம் எம் திருமான் பள்ளி எழுந்து அருளாயே அருள் தரும் நகை உயிரிழந்தாய் அருள் சந்திரேஸ்வர திருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு திருவடிக்கு நீர் உட்கொள்ள நீர் உச்சிக்கு நீர் என்ற வகையில முன்னீர் கொடுத்து இறைவனுக்கு வேள்வி சார்ந்து அணிவிக்கப்படுகின்றது. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. இறைவனுக்குரிய உபச்சாரங்கள் நறும்புகை ஒற்றை விளக்கு அமுது மலர் அர்ச்சனை திருமுறை விண்ணப்பம் திருவடி விண்ணப்பம் ஆகிய வழிபாடுகள். பெரும்புலர் காலை மூழ்கி சித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆபத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு ரூபம் விதியினால் இடவல்லாற்று கரும்பினில் கட்டி போழ்வார் கடம்பூர் வீரட்டனாரே. உள்ளம் பெருங்கோயில் உருடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயில் கோபுரவாசல் தெள்ளல் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா சம்பரம் கால காலனை கம்பன்யம்மானை காண கண்ணடியே பெற்றவாரே தென் தில்லை நந்தின் உள்ளாடி போற்றி இன்றடக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. சொல்லுளார் அடியாரர் மாண்புகள் இன்றவே எங்கும் நிலவி உலகலாம். தேசரடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி போற்றி சங்கரணிய நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி நின்பாதம் போற்றி போற்றி நீடே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு மாதம் காணா அலுருவா நின்பாதம் போற்றி போற்றி அங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி மூலத்தாடனே போற்றி போற்றி ஓம் சுரம்பு முரல் கனிமலர் பூங்குழல் போற்றி தெரிய துடித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கௌரியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குடைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கேற்க நிம்பிராட்டி அரும்பு மிளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி ஓம் பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமையருள் நீங்க சிறந்தெழுந்து சைவநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அரந்தகட புகழியர்கோன் அமுது செய் திருமலைப்பால் சுரந்தெழுத்த சிவகாம சுந்தரி பூங்கடல் போற்றி போற்றி பன்னிரு கரத்தாய் போற்றி மாமையிலாய் போற்றி கருணையாறு முகப்பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவதிங்க கருணை வாரதியே போற்றி கண்ணில் இருக்குமா மணியே போற்றி போற்றி. என்னை தட்ட வாங்கிங்க. திருச்சபைக்கு நம் தம் 27 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்த 12 திருமுறை 12 திருமுறைகளிலிருந்து பழம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் புராணம். ஐம்பெரும் புராணத்தில் முதன்மை வகிப்பது மூவருடைய தேவாரம். அத்தகைய தேவாரத்தில் இருந்து ஒரு தேவாரம் இறைவனுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வோமாக. பேராயிரம் வனவே வானோர் எத்தும் பெருமானை என்றும் பிரிவில்லாடியார்க்கு வாராத செல்வத்தை வருவிப்பானை
மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோயெல்லாம் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயட தின்சிலை கைகொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே. அருள்வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய திருச்சபைக்கு மூவருடைய தேவாரத்தினை தொடர்ந்து மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம் அருளி செய்வோமாக. பாலினைந்தூட்டும் தாயினும் பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே ஆணுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே. எழுந்தருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய திருச்சபைக்கு திரு இசைப்பாவிலிருந்து ஒரு மந்திரம் அருளி செய்வோமாக. அகலோகமெல்லாம் அடியவர்கள் தச்சூட புகலோகம் உண்டென்று புகழாதே. இசைப்பாவினை தொடர்ந்து இங்கே அறை இருக்கின்ற மருத்துவர்களும் மருத்துவரிடத்து வைத்தியம் செய்து கொள்ளக்கூடிய அன்பர் பெருமக்களும் பல்லாண்டு காலம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என நினைத்து பெருமானுடைய திருச்சபைக்கு திரு பல்லாண்டிலிருந்து ஒரு மந்திரம் அருளி செய்வோமாக. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மட தொண்டருள்ளே சில்லாண்டில் சிலையும் சிலதேவர் சேராமே சில்லாண்ட கடகத்திரள் வேறு விடங்கள் விடைப்பாக பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானே பல்லாண்டு கூறுதுமே. மூவருடைய தேவாரம் திருவாசகம் திரு இசைப்பா திரு பல்லாண்டினை தொடர்ந்து சேக்கிழார் பெருந்தகை அருளி செய்த பெரிய புராணத்தில் இருந்து ஒரு மந்திரம் விண்ணப்பம் செய்வோமாக. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமார் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரத குற்றாள் தொழ. அம்மைக்கு ஒரு மாடு என்ற வகையிலே அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு அந்தாதி விண்ணப்பம் செய்வோமாக. அத்தாளை எங்கள் அபிராம வல்லியை கண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார் ஒரு தீங்கில்லையே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழிலிருந்து ஒரு புகழ் இறைவனுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்வோம். நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மணனாரும் மாதங்கு தான் என்று மாதட்டும் பெருமாளே மால் கொண்ட பேதைக்குள் மணனாரும் மாதங்கு தாரை தந்து அருள்வாயே. எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அம்மை அபிராமி அந்தாதி அருணகிரிநாதர் திருக்கோயிலை தொடர்ந்து சைவ சித்தாந்த சாத்திரத்திலிருந்து ஒரு சாத்திரம் விண்ணப்பம் செய்வோமாக. புதுமறையாக விளங்கக்கூடியது திருவள்ளுவர் தேவநாயனார் அருளி செய்து அத்தகைய திருக்குறளில் இருந்து ஒரு குறட்பா விண்ணப்பம் செய்வோமாக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இந்த வகையில் இறைவனுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள் அத்தனையும் செய்து முடித்துள்ளோம். இப்பொழுது இது காலம் சிவபெருமானுடைய நேரம். இப்பொழுதெல்லாம் உங்க நேரம் சொல்லி நான் சொல்லுவேன். நான் இது என்னுடைய சொல்லுங்க. அது ஏன்னா இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் பெருமானுக்குரிய வேலை, பெருமானுக்குரிய அர்ச்சனை, பெருமானுக்குரிய பாட்டு, பெருமானுக்குரிய மந்திரங்கள். இப்பொழுது சொல்ல இருக்கின்றது நமக்காக சொல்லக்கூடிய திருவடி விண்ணப்பம். உங்களுடைய மனதை சிவன்பால் கொடுத்து சிவத்தை உங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டீங்கன்னா இறைவன் கொடுத்துருவாரு. இங்கே திருவடி விண்ணப்பம் சொல்ல இருக்கின்றோம். அமைதியாக இருந்து உங்க செல்போன் எல்லாம் கொஞ்சம் அந்த சைலண்ட் மோட்ல இருக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. இன்னும் ரெண்டு பிரிவில்லாத அன்பருக்கு மாறாத செல்வங்களை வரவைக்கக்கூடிய வள்ளலே, கருணாகர கடவுளே, கருணை மா கடவுளே, இங்கே நாங்கள் முற்பிறப்பிலே செய்த தவத்தின் காரணமாக இப்பிறப்பில் திருநீர் அணிந்து கண்டிகை அணிந்து தங்களை வணங்கக்கூடிய வகையிலே வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய தங்கள் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தங்களுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். எல்லாம் வல்ல திருவருளே, இன்றைய நாளில் இந்த இல்லத்திலே நதிகள் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையின் சார்பாக இயலாதவர்க்கு இல்லாததை செய்வோம் என்ற வகையில் எல்லோரும் ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்று நினைந்திருக்கின்றார்கள். இந்த நினைப்பிற்கு
உறுதுணை கொடுத்தது தாங்களே என நினைந்த நாங்கள் உங்களை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்று நடக்க இருக்கின்ற மருத்துவமனை நிகழ்விற்கு வர இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தாங்களே வைத்தியநாத பெருமானாக இருந்து வரக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நோய் விலக அருள் செய்ய வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடித்தாமர்களை வணங்கிக் கொண்டு திருவருளே இந்த அறக்கட்டளையின் சார்பாக முன்வந்து நடத்த இருக்கக்கூடிய பெருமக்கள், மருத்துவர்கள், மருந்து கொடுக்கக்கூடிய பெரியவர்கள், உதவி செய்யக்கூடிய அன்பர்கள், தொகை கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஆகிய அத்துணை அன்பர்களையும் தாங்களே செல்வந்தர்களாக இருந்து செல்வம் கொடுத்து அம்மக்களை வாழ்வாங்கு வாழ்விக்க அருள் செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல திருவருளே இப்பகுதியிலே தாங்கள் தைரந்தோப்பில் அழகம்மை தாயாருடன் சித்தநாத பெருமானாக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தாங்கள் இப்பகுதியிலே வாழக்கூடிய உயிர்களும் பயிர்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற நினைப்போடு இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய திருவடிக்கு இப்பகுதியிலே இருக்கக்கூடிய உயிர்களும் பயிர்களும் நன்கு செழிக்க நல்லதொரு மழை பெய்ய தங்களுடைய அத்துணை அன்பர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய இருளானது முற்றிலுமாக நீங்கி தங்களுடைய திருவருளானது அங்கே தோன்றா துணையாக இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று தங்கள் பொன்னார் திருவடி தாமரைகளை மலர் கொண்டு வழிபாடு செய்து கொண்டு இங்கே பாராயணம் செய்த போதோ வேள்வி செய்த போதோ அடியார்களினால் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டிருந்தால் எங்களையும் தாங்கள் தாயன்போடு மன்னித்து விடைபெறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களது கையில் உள்ள மலர்களை கொண்டு வழிபாடு செய்கின்றோம். போற்றிவோம் நமச்சிவாய். ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம் பேசு தெய்வமே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலால் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கல் ஆதியாய் நடுமாகி அகிலா அழகுமாகி சூரியாய் உணர்வுமாகி சூரிய தொழுமாகி எரியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆடுமாகி போதியாய் நிற்கும் பிள்ளை பொருளிடம் ஒற்றை போற்றி. இடம் சின்ன இடம் ஒரே மட்டும் அப்படியே காமிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் அங்கிருந்து அப்படியே வணங்கிக்கலாம்.
வீட்டுக்கே வளர்த்துனாரு பூ போடுங்க பூ போடுங்க சிறப்பு ஓம் நம சிவாய 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 இது எப்படின்னா இங்கே அமைத்திருக்கக்கூடிய கலசத்தினுடைய தத்துவம் குடம் சிவபெருமானுடைய உடம்பு, மேலே சுற்றி உள்ள வண்ண நூல்கள் சிவபெருமானுடைய நரம்பு மண்டலம், உள்ளே இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்கள் கலந்த தீர்த்தம் சிவபெருமானுடைய குருதிபாகம், தேங்காய் சிவபெருமானுடைய திருமுகம், அதுல மாயில வச்சிருக்கோம், மாயிலை சிவபெருமானுடைய பின்தாள் சடாமுடி. இந்த வகையில் அந்த கலசத்தை அமைத்திருக்கிறோம். கூடுதலா இன்னொரு ஒரே ஒரு பொருள் பாத்தீங்கன்னா தர்பையினாலான கூர்ச்சம், குடத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது, குடத்துக்கு வெளியில ஒண்ணு இருக்குது. அந்த தர்பை புல்லுக்கு வான மண்டலத்திலே உலாவக்கூடிய தெய்வங்களுடைய ஆற்றலை இழுத்து அமர்த்தக்கூடிய வலிமை தர்பை புல்லுக்கு உண்டு. ஆக தர்பை புல்லுக்கு அந்த வலிமை உண்டு என்பதனாலே இங்கே மந்திரத்தை சொன்னார்கள், பூக்கொண்டு சொரிந்தார்கள், இறைவன் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் என்பது உண்மை. இது ஏன் நம்ம இப்ப சொல்றேன்னா, இங்கேயே இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாம் முன்னமே சொன்னதை போல் வைத்தியநாத சாமியாக இருந்து அவர் அருள் செய்ய வேண்டும். இப்போ இப்படியே இந்த கலசத்தை நம்ம வச்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியாது. அதனால அங்கே அந்த படத்தை அமர்த்தி இருக்கின்றோம். இதுல இருக்கின்ற மொத்த ஆற்றலையும் அப்படியே எடுத்து அந்த படத்துல ஆவாகனம் பண்ணிடுவோம். படத்துல சாமி இருப்பார், படம் இங்க தான் இருக்கும். சாமியை நம்ம தினமும் சித்தநாதர் கோயிலுக்கு போக இல்லாதவர்கள் இங்க வந்து திருப்படத்தின் முன் சித்தநாத பெருமானே என்னை காப்பாற்றுங்கள்னு சொன்னீங்கன்னா பெருமான் காப்பாத்திடுவாரு. ஆக இங்கே திருக்கலசத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய ஆற்றலை திருப்படத்திலே ஆவாகனம் செய்கின்ற வழிபாடு. இன்னும் ஒரே நிமிஷம் தவம் சொல்லுங்க. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என்னாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். பெரும்புல காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் இரட்டனாரே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரான்
வானாட்கு வாயுக்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கே. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் எழுதி பூமிசை என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புரை இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. காவாய் கனகத்திரளே கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்திடம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீதி அருமறை சிரத்தின் மேலாம் திருப்பர யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடம் செய்கின்ற உங்கள் போற்றி போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரை ஆமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகரி சிங்காரமான திருவடி செய்வரே திருச்சிற்றம்பலம். அதில் ஒரு தட்டில் ஒரு செட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் 2 தனி. நம்ம எல்லோரும் திருநீர் வச்சுக்கலாமா? கற்பூராய தூக்கி தொண்டு நல்லா சேர்க்கட்டுங்கம்மா. இளமயது நல்லா பண்ணுங்க தொண்டை. தனி வைங்க. விநாயகர்கிட்ட மலர் எடுங்க. நல்லா இருக்குமா? அம்மாவுக்கு ஒரே மாதிரி அது எடுத்துரு காரணம் அது உரிய எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாய